अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு வன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியன் நவிம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே 20ஆம் பாட்டு பர்யந்தமாக இந்த நப்பின்னை கண்ணனை எழுப்பினார்கள், சேர்ந்தே எழுப்பினார்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த 20 அந்த கடந்த உபன்யாசத்துல அது மேல கண்ணன் எழுந்தானா அப்படின்னா இல்ல, உடனே எழுந்துக்கல. நப்பின்னை பிராட்டி தான் எழுந்து இந்த ஆண்டாள் மற்றும் உண்டான கோபிகளுடைய கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு முற்பட்டாள். அவள் எப்படி இந்த கண்ணனை தங்களுக்காக ஆக்கினாள் அப்படின்றத அடுத்த பாசுரம் காட்டுறது. 21ஆம் பாசுரம் இன்னைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம். ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா ஆற்றாதே பால் சொரையும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தால் மகனே அறிவுராய் முற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வலைத்தொலைந்தொன் வாசல் கண் ஆற்றாது வந்தொன் நடிபணியுமா போலே ஒற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் என்பாவாய் அப்படின்ற இந்த பாசனம் இந்த கண்ணனுடைய வைபவத்தை வர்ணிக்கக்கூடிய அற்புதமான பாசனம். அவனுடைய பரத்வ சௌலபியங்களை எல்லாம் அவ்வளோ ஆச்சரியமா காட்டுறது. அவனுடைய ஆசிரித்த சம்ரக்ஷணம் அப்படின்ற அவனுடைய ஒரு விஷயம், அதாவது ரக்ஷணம் அப்படின்ற அவனுடைய இயல்பு, அதை ரொம்ப ஆச்சரியமா காட்டக்கூடிய பாசுரம். சென்ற பாசுரத்துல பார்க்கிற போது திருவே துயிலலாய் நப்பினங்காய் திருவே துயிலலாய் முக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னு சொன்ன உடனே நப்பின்னை பிராட்டி உணர்ந்துட்டா. அவள் உணர்ந்து இவளெல்லாம் பார்த்து சொல்றாளா, பெண்களே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், எம்பெருமான் எம்பெருமான் பக்கத்துல சேர்த்து வைக்கிறதுல நான் புருஷகாரமா இருக்கிறேன்னு ஒழிய எம்பெருமானை அனுபவிக்கிறது அவனோட போகத்துல இருக்கிறதுன்னா அப்போ நமக்கு எல்லாம் ஒரு சாமியம் உண்டு. உங்களுக்குள்ள நானும் ஒருத்தி இல்ல, எனக்கு உள்ள நீங்களும் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான். ஆனபடியாலே சேர்ந்தே இந்த கண்ணனை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணனை அவனுடைய குணங்கள்ல தோத்தவர்கள் இருக்காளே, அவன் குணங்கள்ல ஈடுபட்டவாள் இருக்காளே, எதனாலே அவனுடைய குணங்கள்ல ஈடுபட்டா அப்படின்றத பாடக்கூடிய பாசுரம். ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரையும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த ஆயிரப்பாடிய திருவாயிரப்பாடியில இருக்கிற இந்த பசுக்கள் எல்லாம் இருக்கிறத இல்லையோ, அதெல்லாம் எப்படி இருக்கும்னா வள்ளல் பெரும் பசுக்கள், பெரும் பசுக்கள் ஒன்னொன்னும் சத்ருஞ்செயலை போலே இருக்கும் அப்படின்னு. ராமபிரானுடைய பட்டத்துக்கு உண்டான யானை, பட்டத்துக்குரிய யானை இருக்கிறதே, அந்த யானைக்கு தான் சத்ருஞ்செயன்னு பேர். அந்த பட்டத்து யானைனா எப்படி இருக்கும், அது பத்தல் தொத்தலா இருக்கிற யானை எல்லாம் பட்டத்துக்கு வச்சுக்க மாட்டான், அது பெருசா இருக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த யானை இருக்கிறது அந்த சத்ருஞ்செயனை போல இந்த பெரும் பசுக்கள், இந்த பசுக்கள் எல்லாம் அப்படி பெருசா இருக்கும். அது மேல வள்ளல் பெரும் பசுக்கள், வள்ளன்மை இருக்கும் இந்த பசுக்களுக்கு. என்னன்னா எத்தனை கொடுத்தாலும் நான் கொடுத்தேன்றது அந்த பசுக்களுக்கு வரவே வராது, என்னுடைய காரியம் தான் நடந்ததுன்னு சொல்லு. என்னுடைய சௌக்கியத்துக்காக என்னுடைய ஒரு தரிப்புக்காக தான் இந்த பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதோ நான் பெரிய உபகாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுமான்னா ஒரு நாளும் சொல்லாது. அதனால என்ன, கண்ணனுடைய கைப்பட்டு பட்டு அவனுடைய ஸ்பர்ஷம் பட்டு பட்டு வளர்ந்த பசுக்களோ இல்லையோ, அப்போ ஆகாரத்திலயும் அவனை போலவே இருக்கும், அவர்களுடைய அந்த ஸ்வபாவத்தாலேயும் அவனை போலவே இருக்கும் அப்படின்னு காட்டுற அற்புதமான விஷயம். அப்பேற்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே பால் சொரியும், கொஞ்சம் கூட பின்வாங்காம பால் சொரிஞ்சுட்டே இருக்கு.
எப்படி அப்படின்னா இத முன்னாடியே 3வது பாசுரத்திலேயே ஒரு தடவை காட்டினா ஆண்டாள், ஓங்கி உலகள அந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் அப்படின்ற பாசுரத்துல காட்டுறச்சே, திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடு கயிறுகளா பூங்குவளை போதில் பெருவண்டு கண்புடுப்ப தேங்காரே புக்கிருந்து சீர்த்த முளைப்பத்தி வாங்க. இப்படி முளைப்பத்தி வாங்க என்ன நடக்கும்னா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த குடத்தை வாங்க வாங்க அது புதுசா குடத்தை வச்ச இன்னும் இன்னும் நன்னா நிறைக்கிறத வழியா அது அந்த குடத்தை வாங்கி புது குடத்தை வைக்கிற சாமர்த்தியம் தான் இவனுக்கு வேணும் வழியா அது பால் கறக்கிற அவசியம் இல்ல, தன்னடையே அது அத்தனை பால் சொரியும் அப்படின்னு காட்டுறான். அந்த மாதிரி இந்த ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா. ஏற்ற கலங்கள், கலம்னா பாத்திரம், பெரிய அந்த பால் கறக்கிறதுக்கு உண்டான பாத்திரம் குடம் இருக்கிறதே அதுக்குதான் கலம் அப்படின்னு பேரு. ஏற்ற கலங்கள், அந்த பால் கறக்கிறதுக்கு அந்த மடியில வச்ச அந்த பாத்திரங்கள் இருக்கிறதே அது எதிர்பொங்கி மீதளிப்பா. அது எந்த வேகத்துல அது பால் சுரையிறதுன்னா, அந்த பால் சுரக்கிறதுன்னா அந்த பால் பூர்த்தி அந்த குடம் நிறைச்சு மேல இன்னும் எதிரில தளிக்கிறதா. மீதளிப்பா அப்படின்னு காட்டுறது, எதிர்பொங்கி மீதளிப்பா. அதாவது ஒரு ஒரு குடம் ஜலத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல வேகமா கொட்டினோமே ஆனால் அது பாத்திரத்துல போய் உடனே உட்கார்ந்துடாது, அந்த ஜலம் போய் எதிரில நம்ம மேலேயே தெளிக்கும், அந்த ஜலம் நம்ம மேலேயே திரும்பி தெளிக்கும். அந்த மாதிரி இந்த பால் சுரக்கிற வேகம் இருக்கிறதே எப்படின்னா, அந்த பாத்திரத்தை வச்சா மீதளிப்பா அப்படின்றபடிக்கு எதிரில இருக்கவன் மேல அது தளிக்கிறது திரும்பி, அந்த வேகத்துல அது பால் சுரக்கிறது. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா. அந்த கலங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட கலங்கள்னா ஏற்ற கலங்கள். ஏற்ற கலங்கள்னா ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினால் உண்டு அதை பெத்துக்கிறேன்னு ஏற்ற கலங்கள், அந்த அனுகிரகத்தை பெறக்கூடிய பாத்திரங்கள். எம்பெருமான் ரட்சிக்கிறேன் எல்லாருக்கும் சமமாதான் இருக்கான். ஏன் சுவாமி இந்த கலங்களுக்கு என்ன பெருமை, ஏற்ற கலங்கள் ஏன் சொல்லணும்னா, ஆமா அந்த காலத்துல நான் பால் நிறைச்சா நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லாது, இந்த நான் அந்த பால் நிறைக்காதே நான் அதை ஏத்துக்கிறது இல்லை சொல்லாது. இந்த கலங்கள், இந்த பாத்திரங்கள் ஏத்துள்ளோம். அந்த மாதிரி இந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் நம்ம எல்லாம் ரட்சிக்கிற போது வேண்டாம், அவனுடைய ரட்சணம் நமக்கு வேண்டாம், நான் என்னையே ரட்சிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்குதான் ஏற்காத கலங்கள் அப்படின்னு, இயலாத கரங்கள். அவ ஏற்ற கலங்கள்னு என்ன அவன் அனுகிரகம் பண்றச்சே உண்டு உன்னுடைய அனுகிரகத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்கிறதே அதுக்குதான் ஏற்ற கலங்கள். அப்போ இது கண்ணனுடைய ஒரு குறை அப்படின்னு சொல்லலாமா? சொல்லவே முடியாது. இந்த லோகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறா சொல்றது உண்டு, இந்த லோகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறா, அதெல்லாம் கண்ணனுடைய குறை இல்லையோ. ஏன்னா எல்லாத்துக்கும் சக்தி படைச்சவனாச்சு, எல்லாத்துக்கும் சக்தி படைச்சவனா இருந்தால் அவன் இந்த இந்த குறைகள் எல்லாம் செட்டு நீக்க வேண்டியது தானே. அதுதான் பிரம்மசூத்திரத்துல ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டுட்டார், வைஷமிய நைர்கிருண்யே ந சாபேட்சத்வா அப்படின்னு. வைஷமிய நைர்கிருண்யங்கள் இவனுக்கு வராது, எம்பெருமானுக்கு வராது. எதனால என்ன, சாபேட்சத்வா, ஜீவாத்மாவுடைய கர்மாவை பார்த்திருக்கிறபடியாலே. விஷம சிருஷ்டி எல்லாம் பண்றானே எம்பெருமான், இந்த விஷம சிருஷ்டின்னா சில பேரை தனிகர்களா படைக்கிறான், சில பேரை தரித்திரர்களா படைக்கிறான், சில பேர் ரொம்ப ஞானத்தோட படைக்கிறான், சில பேர்களை அக்ஞர்களா படைக்கிறான். இந்த மாதிரியான இந்த விஷம சிருஷ்டி எல்லாம் எதனால இப்படி பண்றானே, மற்றவர்களுடைய கஷ்டங்கள் இவனுக்கு புரியாதா அப்படின்னா அப்படி இல்ல. இவன் இந்த விஷம சிருஷ்டி பண்றதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஜீவாத்மாக்களுடைய கர்மமே ஒழிய அவனுக்கு இருக்கிற வைஷமியம் கிடையாது. அவனுக்கு வைஷமியம் கிடையாது, நைர்கிருண்யம் அதாவது கருணை இல்லாத தன்மையும் கிடையாது அப்படின்னு அங்க ஸ்தாபிக்கிறாளே. அந்த மாதிரி கண்ணன் இடத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. நாம ஏத்துக்கலைன்னா நம்முடைய தௌர்பாகியம் அவ்வளவுதானே ஒழிய, நம்முடைய இழவு அவ்வளவுதானே ஒழிய அவன் இடத்துல எந்த குறையும் இல்லைன்றாலே. அந்த மாதிரி இந்த பசுக்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இதெல்லாம் பால் சுரக்கிற இடத்துல பாத்திரத்தை வச்சா நமக்கு தான் லாபம். இல்லைன்னா என்ன ஆகும்னா நனைத்தில்லம் சேராக்கும்னு முன்னாடியே பார்த்துருக்கிறோமே, அந்த மாதிரி அது பால் கறக்கிறத கொஞ்சம் நிக்காது. நம்ம பாத்திரம் வைக்கலன்றபடியால எல்லாம் பால் நிக்காது, மாத்தாதே பால் சொரியும். நீ பாத்திரம் வச்சா என்ன வெக்காட்டா என்ன, பாத்திரம் வச்சா உனக்குதான் லாபம், வெக்காட்டா நிலத்துல போகும். ஆனா நான் பால் சுரக்கிறது விட முடியாதுன்னு இருக்கிற பசுக்கள் இதை காட்டுற. ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இப்பேற்பட்ட பெரிய பெரிய பசுக்கள் எல்லாம் இருக்கிறதே அது எத்தனை இருக்கிறது, ஏதோ ஒரே ஒரு பசுமாடு அந்த மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லலாமா? ஒரு எண்ணி 10 இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா?
ஆற்றப்படைத்தான். அசங்கியாத்தமான இப்பேற்பட்ட பசுக்கள், ஒன்னில்ல ரெண்டு இல்ல, எல்லாமே இதே மாதிரியா இருக்கிற சத்ருஞ்சயனை போல பெருசா வள்ளல்மையோட கொடுக்கக்கூடிய அந்த பசுக்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாமே அசங்கியாத்தமா இருக்கிறது இந்த நந்தகோபாலனிடத்திலேயும் காட்டுறான். ஆற்றப்படைத்தான், இந்த ஆற்றப்படைத்தான் கண்ணனை சொல்லல, ஆற்றப்படைத்தான் நந்தகோபன் அவனுடைய மகனே, நந்தகோபனுடைய பிள்ளையேன்றான். என்ன காரணம் அப்படின்னா, நான் நாராயணன் அப்படின்னு சொன்னால், இல்ல எம்பெருமான் அவன் பராத்பரன் அப்படின்னு சொன்னா, அது யாராலும் வந்த ஒரு வைபவம்னு சொல்ல முடியாது. இந்த காரணத்தினாலே இன்னார் கொடுத்த ஒரு ஐஸ்வர்யம்னு சொல்ல முடியாது. நாராயணத்தொன்ற சகஜமான அவனுடைய ஐஸ்வர்யம், அவன் சகஜமான அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெருமை. ஆனா இந்த நந்தகோபனுடைய பிள்ளை, இந்த ஆற்றப்படைத்தான் மகன், இந்த பசு எல்லாம் மேய்க்கிறானே கண்ணன், இவ்வளோ பெரிய பெரிய பசுக்கள் எல்லாம் மேய்க்கிறானே, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா தன்னடையே வந்த சொத்தான்னா இல்ல, நந்தகோபாலுடைய மகனா இருக்கிறபடியால பெத்த சொத்துன்னு காட்டுறான். நந்தகோபா, அதாவது ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், இந்த சொத்தை வச்சு ஆனந்தமா இருக்கிறவனே அறிவுராய் எழுந்திரு அப்படின்னு காட்டுறான். ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். இது ஆர்ஜித்து வந்தது, இவன் கேட்டுன்னு வந்திருக்கான். எதனால இத குத்தி காட்டுறான் இந்த ஆண்டாள் எல்லாம், இதை எதனால சொல்லி காட்டணும், நந்தகோபாலனுடைய மகனேன்னு இதனால சொல்லி காட்டணும்னா அதை ஆசைப்பட்டுதான் வந்திருக்கான் எம்பெருமான். நம்ம போல கர்மாவடியால அங்க வந்து அவதரிச்சு அதனால பெத்த பேரான்னு கிடையாது. அவனுக்கு எந்த காலத்திலும் கர்மா தீண்டாதே. அப்போ இவன் இந்த இடத்துல எல்லாம் பறக்கணும், இந்த இடத்துல எல்லாம் இவனை தகப்பனார வச்சுக்கணும், தாயார வச்சுக்கணும்னா அந்த அளவுக்கு அவனே சங்கல்பிச்சு வந்து பிறக்கிற இடம் அப்படின்றத காட்டுறார். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் எழுந்திரு, ஊற்றமுடையாய் பெரியாய். இதெல்லாம் எங்கே சுவாமி சொல்லியிருக்கிறது, யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு என்ன இருக்கிறதே, திருட பிரமாணம் இருக்கிறது வேதங்கள்ல அவ்வளோ ஸ்பஷ்டமா இருக்கிறது. ஊற்றமுடையாய், ஊற்றம்னாக்கா அவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய அந்த ஊற்றம், அந்த வேதத்தை காட்டுறது, அந்த வேதத்தை தனக்கு பிரமாணமா கொண்டிருக்கிறவனே. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு அது அந்த வேதம் தானே காட்டுறது. அப்ப அந்த பெருமையெல்லாம் காட்டக்கூடிய வேதம் தன் பக்கத்துல இருக்கிற தன்னுடைய பெருமையை பேசுறது. ஆனபடியால ஊற்றமுடையாய், இந்த எம்பெருமானுக்கு கோவிந்தன், இந்த கோவிந்தா அப்படின்ற ஒரு சப்தம் இருக்கிறதே ரெண்டு விதமான அர்த்தங்களை கொடுக்கறது. ஒரே காலத்துல ஒரே பதம் ஒரே காலத்துல பரத்வத்தையும் காட்டுறது, சௌலபியத்தையும் காட்டுறது. எப்படி காட்டுறதுன்னா, கவாம் ஸ்துதி கிராம் விந்தகா, கா அப்படின்னா கோ சப்தம் இருக்கிறது. கோ சப்தம் என்னத்த சொல்றதுன்னா ஸ்துதிய சொல்றது. நம்ம எல்லாம் ஸ்துதி பண்றதுக்கு கோ அப்படின்னு பேர், கோதா அப்படின்னு ஆண்டாளுக்கு பேர். எதனால திருப்பாவைன்ற பாசுரங்களை கொடுத்தவள் கோதா, காம் ததாதி, இந்த பெரிய ஸ்துதிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறவள் ஆனபடியால அவளுக்கு கோதை அப்படின்னு பேர். அந்த மாதிரி கவாம் ஸ்துதிகிராம் விந்தகா, இப்பேற்பட்ட வேதத்தினுடைய அந்த ஸ்துதிகள் எல்லாம் தான் கொண்டிருக்கிறவன் ஆனபடியாலே கோவிந்தன், அவருடைய பரத்துவத்தை காட்டுறது. கவாம் விந்தகா, கோ சப்தம் நமக்கு பிரசித்தமா தெரியும், இந்த பசு மாடுகள் அத்தோட சேர்ந்திருக்கிறவன் அப்படின்னும் அவனுக்கு கோவிந்தன் பேர். அப்போ கோவிந்தன்னா பராத்பரனாவும் காட்டுறது, இடையனாகவும் காட்டுறது. அப்போ பரத்வ சௌலபியங்கள் ரெண்டும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சப்தம். அந்த சப்தத்துக்கு சேர மேல கோவிந்தான் இவளை அழைக்க போற, அந்த சப்தத்துக்கு சேர இங்க ரெண்டு விதமான வியாக்கியானம் பண்ணி காட்டுறா. ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்றதுக்கு ரெண்டு விதமான வியாக்கியானங்கள், ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள் பண்ணி காட்டுறார். ஒன்னத்துல சொல்றார் ஊற்றமுடையாய், பெரிய பெரிய இந்த வேதங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற ஒரு பெருமையை பெத்தவனே. பெரியாய், பெரியாய்ன்னு என்ன அர்த்தம், அவன் ரொம்ப பெரிய பெருமையை படைச்சவன். என்ன பெருமைன்னா அப்பேற்பட்ட வேதமே அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுடைய ராசியில ஒரே ஒரு கல்யாண குணம், அதனுடைய எல்லையான தொடலாமான்னு பார்த்தது, ஆனா முடியல அதுக்கு. அதாவது யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு வேதம். அந்த எம்பெருமானுடைய அனந்தமான கல்யாண குணங்கள் இருக்கிறதே, அதுல ஒரே ஒரு குணம் ஆனந்தம்ன்ற ஒரு குணத்தை வச்சுக்கோங்க. அந்த ஆனந்தம் அப்படின்ற குணத்துடைய எல்லை தொட்டுள்ளாமான்னா முடியாது. யாரால? வேத புருஷனுடைய மனசாலையும் வாக்காலையும் எட்ட முடியாத தூரத்துல இருக்கிறான் எம்பெருமான். அந்த குணங்கள் அந்த தூரத்துல இருக்கிறதுன்னு காட்டுறான். வாக்குக்கு என்ன வைபவம் அப்படின்னா
உட்கார்ந்த இடத்துலயே ஸ்ரீவைகுண்டத்துடைய வர்ணனையும் பண்ணிவிடுறது. அந்த அளவுக்கு வாக்குக்கு உண்டான சக்தி, எத்தனை பெரிய எத்தனை தூரத்துல இருந்தாலும் அதை காட்டக்கூடிய சக்தி இந்த வாக்குக்கு. மனசுக்குன்னா வாக்கான ஒரு 5 செகண்ட் எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்த 5 செகண்ட் முன்னாடியே சட்டு 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 யோசனை பண்ணி வச்சிருக்கும் மனசு. அந்த வேகத்துல போகக்கூடிய ஒரு சக்தி படைச்சது. அப்ப இந்த வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது தூரத்துல அந்த எம்பெருமான் இருக்கான்னா, நம்முடைய வாக்கு மனசு பெரிய விஷயம் இல்ல. வேத புருஷன், அவனுக்கு இல்லாத சக்தி இல்ல. அப்பேற்பட்டவருடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது தூரத்துல இருக்கா எம்பெருமான். பெரியாய் அப்பிராப்பிய மனசாசகான்னு சொல்ற தூரத்துல இருக்கான் எம்பெருமான். ஊற்றமுடையாய் பெரியாய், வேதத்தாலையும், அதாவது வேதத்தாலே போற்றப்பட்டவன், ஆனால் வேதத்தாலையும் அவனுடைய மேலெல்லை அறிய முடியாதவன் அப்படின்னு ஊற்றமுடையாய் பெரியாய். அதனால எம்பெருமான் நமக்கு எல்லாம் அவ்வளவு தூரத்துல இருக்கிறான், நாம அவனை மறந்தே போயிடலாமா? அவனை நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற, இல்ல அவனை பார்க்கிற ஒரு வாய்ப்பே கிடையாதான்னா அப்படியெல்லாம் இல்ல. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. நான் வேதம் என்னதான் அத்தனை தூரத்துல எட்டி இருக்கிறான் இந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னாலும், நம்ம எல்லார் இடத்துலயும் அந்த கருணையை கொண்டு நீ என்ன பண்றேன்னா, இதோ நம் கண் முன்னாடி நிக்கிறையே, உலகினில் தோற்றமாய் நின்ற சகல மனுஜ நயன விஷயதாம் கதஹான்ற எம்பெருமானார் சொல்ற அற்புதமான வார்த்தை. எம்பெருமான் எப்பேற்பட்டவன், ஸ்ரீயப்பதிஹி அவாப்த சமஸ்த காமஹா அகிலஹே பிரத்யனீக கல்யாணிக தானஹா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியவர். கீதா பாஷ்யத்துல அவதாரிகையில சொல்ற ஒரு வார்த்தை. அந்த எம்பெருமான் எட்டாக்கனியாங்க இருக்கிறானா? இல்ல, கிடையாது. இப்போ அவன் கண்ணன் எம்பெருமான எங்க நிக்கிறான்னா, சகல மனுஜ நயன விஷயதாங்கதா. ஒரு துரியோதனன் துஷாசனன் உட்பட அத்தனை துஷ்டர்களுக்கும் தன் கண்ணுக்கு இலக்காக அங்க நின்னானே, அதன்னும் அவனுடைய சௌலபியம். வாங்கோ என்னுடைய திருமேனி பார்த்தானோ திருந்துங்கோ, இங்க வந்து திருவடியில விழுங்கோ அப்படின்னு காட்டிண்டு நின்னானே, அதன்னும் அவனுடைய சௌலபியம். அப்பேற்பட்ட உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. சுடர்னா என்ன? அவ்வளோ அந்த தேஜஸோட கூடினவனே அப்படின்னு அர்த்தம். அதை காட்டுறது இங்க. உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே, தோற்றமாய் நின்ன சுடரே துயிரலாய். இங்க சுடர்னா ஒரு இந்த வியாக்கியானத்துல முதல் யோசனையில காட்டுறார், நாம எல்லாம் பிறக்கிறது எதனால அப்படின்னாக்கா கர்மாவடியால. ஆனபடியால் என்ன நடக்கிறதுன்னா, நாம பிறக்க பிறக்க நம்முடைய தேஜஸ் இழந்துட்டே போகுது. ஆனா எம்பெருமான் இருக்கிறானே, அவன் பிறக்க பிறக்க அவனுடைய தேஜஸ் கூடுறது. அத வேதம் சொல்றது, சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா. அவன் பிறக்க பிறக்க அவனுடைய ஒளி கூடுறது. வாசுவர்ணா சயுஜா சகாயோ சமான விருட்சம் பரிசஸ்வஜாதே தயோரன்யா விப்பல சுவாத்பத்தி அனஸ்னன் அந்யா அபிச்சாக சீதின்றது உபனிஷத்து. ஒரே கிளையில, மரத்துடைய கிளையில 2 பறவைகள் அமர்ந்திருக்கிறது. ஒன்னு ஜீவாத்மா, ஒன்னு பரமாத்மா. அந்த ஜீவாத்மா பரமாத்மாக்களுக்குள்ள இந்த உடம்புல கர்மான்ற பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்னு ஒளி மங்கிண்டே போறது, இன்னொன்னு இந்த பழத்தை சாப்பிடாம ஒளி கூடிண்டே போறது அப்படின்றாரே. அந்த ஒளி கூடிண்டே போற சுடரே அப்படின்னு காட்டணும். ஒரு அர்த்தம் இது, இத்தனையும் ஒரு அர்த்தம். அதாவது ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாயின்ன சுடரே அப்படின்றது ஒரு அர்த்தம். வேதத்தாலையும் போற்றப்பட்டவனே, அந்த வேதத்தாலையும் எல்லை அறியாத அறிய முடியாதவனே அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த மாதிரி பெருமையோட கூடினவன் நமக்கு எல்லாம் கண்ணுக்கு இல்லாம ஆகாம போயிடுவானா, உலகில் தோற்றமாயின்னு சுடரே, நம் கண்ணுக்கு இலக்காக இங்க கண்ணுக்கு நேர நிக்கிற கண்ணனே, அப்படி பிறக்கிறச்சேவும் ஒளி கூடுண்டே போறதே கர்மாவடியால இல்லாம உன்னுடைய காருண்யமே அடியாக வந்து பிறக்கிறவனேன்னு இந்த ஒரு வியாக்கியானத்தை இப்படி பண்ணி காட்டினார். இதே சப்தங்களுக்கு இன்னொரு மறு வியாக்கியானம் பண்றார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஊற்றமுடையாய், ஊற்றம்னாக்கா ஒரு திருட அத்தியவசாயம், ஒரு தார்டியம் இருக்கிறது எம்பெருமானுக்கு. என்னன்னா, என்னுடைய ஆசிரியர்களை ரட்சிச்சே தீருவேன். நாம எல்லாம் ஒரு கங்கணம் கட்டின்னு உட்கார்ந்து இருக்கோம். என்னதுன்னா, எம்பெருமானை விட்டு போறது. யாதாரும் பற்றி நீ எங்கும் விரதம், நமக்கெல்லாம் அந்த விரதம் உண்டு. நாம எல்லாம் கங்கண பத்தமா இருக்கிறோம், என்னன்னா பெருமாளை விட்டு ஓடி போகணும். ஆனா எம்பெருமான் அவனும் ஒரு தீட்சையை வச்சுட்டு இருக்கான், ஒரு கங்கணத்தை கட்டுன்னு உட்கார்ந்து இருக்கான். எப்படியான இவர்கள் எல்லாம் என் பக்கத்துல கூட்டின்னு வந்துடுவேன், இந்த ஆசிரியர்கள் எல்லாம் ரட்சிச்சே தீருவேன். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏ தத் விரதம் மமாண்ட எம்பெருமான். அவனுக்கு ஒரு விரதம் உண்டு, எப்போதுமே கையில கங்கண பத்தனா இருக்கான்.
அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம்ன்ற கூறத்தாழ்வு. அந்த தீட்சை என்ன எம்பெருமானுக்கு அப்படின்னா, தன்னை வந்து ஆசிரியத்தவர்களை ரட்சிச்சே தீரணும் அப்படின்ற ஊற்றம். ஊற்றம் உடையாய் பெரியாய். இந்த ரட்சணத்துல என்ன பெருமை அப்படின்னா, ரட்சிக்கிறதுனோ ரட்சிச்சுடுறான் எம்பெருமான். ஆனா ரட்சிச்சுக்கு அப்புறம் போர்டு போட்டுண்டு இந்த காரியத்தை நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போறானா? கிடையவே கிடையாது. திரௌபதிக்கு ஆபத்தில புடவை சிறந்தது திருநாமகிரேன்னு காட்டுட்டார். அந்த திருநாமம் கண்ணன் அந்த கோவிந்தா அப்படின்னு கூட்ட ஒரு குரல். அதுக்காக இருந்த விடத்திலுமே அப்படி புடவை அவன் கொடுத்துட்டான். திரௌபதிக்கு ஆபத்துல புடவையை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அந்த குறை எது வரைக்கும் அவன் வச்சுட்டு இருந்தான் மனசுல அப்படின்னா, தன்னுடைய சோதிக்கு போற வரைக்கும் அந்த குறைய மனசுல வச்சுட்டு இருந்தார் கண்ணன். இத்தனைக்கும் அந்த திரௌபதிக்காக பண்ண விஷயம் என்ன? ஏதோ ஒரு புடவை மட்டும் கொடுத்துட்டு கைய கழுவிட்டுண்டாரா அப்படின்னா இல்ல. அந்த இடத்துல அந்த திரௌபதி விரிச்ச குழல் இருக்கிறத, அந்த முடி இருக்கிறத, அந்த விரித்த முடிய கட்டுறதுக்கு உண்டான பாடுபட்டதுதான் கண்ணன். மொத்த மகாபாரதமே. அவன் தூதனா போனான், சாரதியா போனான். அதே மாதிரி மகாபாரத யுத்தத்தையே நடத்தினார். என்னென்னவோ பீஷ்மர் இவர் ஆயுத்தை எடுக்க மாட்டேன்னா பீஷ்மர் ஆயுத்தை எடுக்க வைப்பேன்னு பிரதிஜை பண்ணினார். அந்த பிரதிஜையை நிறைவேற்றணும். அந்த மாதிரியான ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அத்தனை காரியங்கள் பண்ணாரே கண்ணன். யாருக்காக? ஒரு திரௌபதி அன்னைக்கு கோவிந்தான் குரல் கொடுத்தாலும் இல்லையோ, அந்த ஒரு குரலுக்கு. அது ஒரே ஒரு வார்த்தை, கோவிந்தா ரக்ஷமாம்னு ஒரு குரல் கொடுத்தாலும் இல்லையோ, அந்த கண்ணன் என்ன சொல்றானா, நான் அன்னைக்கே அவள் பக்கத்துல நின்னு தோளை தட்டி, பயப்படாத கிருஷ்ணே, திரௌபதியே பயப்படாத, அண்ணன் பக்கத்துல இருக்கிற, இப்ப யாரு உன்னை தொடரா, நான் பாத்துடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா. அது சொல்லாத குறை கண்ணனுக்கு. அதனால இத்தனை தூரம் நடத்தினார். பெரிய விஷயங்கள் எல்லாம் நடத்தி தூது போறது சாமானியப்பட்ட விஷயமே இல்ல. சாரதியம் பண்றது சாமானியப்பட்ட விஷயமே இல்ல. தூது போறதுன்னா ஒரு நாய் பண்ணக்கூடிய தொழில் தூது. அந்த நாய் கழுத்துல ஒரு ஓலை கட்டி அனுப்புவான். கண்ணன் தன் கழுத்துல ஒரு ஓலை கட்டிட்டு போனா, நான் பாண்டவர்களுக்கு தூதன் அப்படின்னா, இன்னார் தூதன் என நின்றான். இவர்கள் தூதனா போனா நான் போறேன் அப்படின்னு கிளம்பி ஒத்துண்டான். அது இழி தொழில்னு தான் நினைக்கவே இல்லை. சாரதியா போனா இந்த அர்ஜுனன் மிதி மிதி மிதிச்சாலும் அந்த சாரத்தியத்தை எல்லாம் ஏத்துண்டான். இந்த மாதிரி இந்த இழி தொழில்கள் எல்லாம் பண்ணான எதுக்குன்னா, ஒரு திரௌபதி கூட்ட குரல் இதெல்லாம் பண்ணானே சுவாமி. கடைசியில அப்பாடா ஒரு திரௌபதிக்கு ஒரு குரலுக்கு இவ்வளோ பண்ணே சொல்லி போறான்னா, கடைசியில சொன்ன வார்த்தை உருக்கும். எப்பேற்பட்ட உருக்கும். அவர் சொல்றார், கோவிந்தேதி யதாக்கிரந்தத்து கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தம் இவமே ஹிருதயான்னாபசர்பதி. அன்னைக்கு கோவிந்தான் ஒரு குரல் கொடுத்தாளே. அந்த காலத்துல இந்த கோவிந்தேதி யதாக்கிரந்தத்து கிருஷ்ணாமாம் தூரவாசினம், எங்கேயோ தூரத்துல இருந்த என்னை கோவிந்தான் ஒரு குரல் கொடுத்து கூட்டாளே. அவளுடைய குறை தீர்க்கறதுக்கு நான் ஏதோ பண்ண முயற்சி பண்ணேன், அவ்வளவுதானே ஒழிய அந்த ரிணம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கேன். அது குறையவே இல்லை. நான் ஏதோ பண்ணால் அது குறையும் பாக்குறேன். இல்லவே இல்லை. அந்த ரிணம்ன்றது அது இன்னும் வளர்ந்துட்டே இருக்கிறது. ஹிருதயா அபசற்பதி, என் மனசு விட்டு போகவே மாட்டேன்றது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறாரு. இதுதான் பெரியாய் ஊற்றமுடையாய். ரட்சிக்கிறதுல ஒரு ஊற்றம் உடையாய், ஆனால் அந்த ரட்சணம் நான் பண்ணேன்னு சொல்லிக்காத பெரியாய். இதெல்லாம் எப்படி சுவாமி நீ தெரியும்? ஏதோ நீ சொல்றீர் நான் நம்பணும் அப்படின்னு சொல்லாமான்னா இல்ல. நீ சொல்லி நான் நம்பணுன்ற அவசியம் இல்ல. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. இதெல்லாம் எங்கேயோ யாரோ சொல்லி நம்பணுன்ற அவசியம் இல்ல. பிரசித்தமா நடந்த விஷயங்கள் தானே. நடக்காத விஷயத்தை ஒண்ணும் சொல்லிக்கலையே. உலகினில் தோற்றமாய் நின்ற, இதெல்லாம் லோகத்துல அவ்வளோ பிரசித்தமா நின்ன விஷயங்கள். அவருடைய ரட்சணம், அதுலயும் தனக்காகவே பண்ண ரட்சணம், மற்றவர்களுடைய ரட்சணத்துக்கு அவர்களுடைய ஆனந்தத்துக்காக பண்ணாம தனக்காகவே பண்ண ரட்சணம், அதுலயும் நான் பண்ணேன்ற அந்த பெருமை இல்லாம இந்த மாதிரி பண்றது லோகத்துல பிரசித்தமா நின்னது. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. இந்த லோகத்துல இந்த மாதிரி இந்த பிரசித்தி வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது இவன் ரட்சணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் லோகம் எல்லாம் நின்னதோ இல்லையோ. அந்த ரட்சணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லோகம் எல்லாம் நின்னதோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்டதோ இல்லையோ, அப்போதான் இவன் பெரிய மூச்சு வாங்குறான். அப்பாடா, இப்போதான் என்னுடைய உடம்பு நிறம் பெற்றது.
ஒரு ஆழ்வார் கிடைச்சான்றச்சேதான் பெருமாள் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் புலிசார்ங்கன் ஒன் சங்கரைவாள் ஆழியான் ஒருவன் அப்படின்னு ஆனது எப்போ ஒரு ஆழ்வார் கிடைச்ச போது மட்டும்தான். அந்த ஆழ்வார் அதுக்கு முன்னாடி இல்ல இல்ல நான் பெருமாள் கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் பின்வாங்கினாரு. அந்த காலத்துல அவனோட திருமேனி பூர்த்தி வெளுத்து போயிடுச்சு. இந்த ஆவரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் சாத்தி இன்னும் பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. இதெல்லாம் நிறம் பெற்றதுன்னா இதெல்லாம் பிரயோஜனம் பட்டது, இதெல்லாம் ஒரு பெருமையை பெற்றது எப்போன்னா இந்த லோகம் உளவான வன்று. அவ இந்த லோகம் நின்ன அன்னைக்குதான் இவன் இவன் அந்த பெருமையை பெத்தான். இந்த சுடரா நின்னான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். ரெண்டு விதமான வியாக்கியானங்கள். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் வலை துளைந்த மாற்றார் உனக்கு வலை துளைந்தோன் வாசல் கண். மாற்றார் விரோதிகள் எல்லாம் இருக்கிறாளே அவள் எல்லாம் உன்னுடைய மிடுக்க பார்த்து உன்னுடைய சக்தியை பார்த்து இனிமே இன்னும் உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு உன் திருவடியில விழுறா பாத்தியா. அந்த மாதிரி நாமளும் வந்து உன்னுடைய திருவடியில விழுறோம். உடனே ஒருத்தர் கை தூக்கினார். என்ன சுவாமின்னு. ஒன்றும் இல்ல, பெருமாளுக்கு என்ன பேர்? நாராயணன். நாராயணன்னா எல்லாரோட சமானமான சம்பந்தத்தை கொண்டவன் அர்த்தம். ஒருத்தன் மிச்சம் இல்லாம எல்லாரோடையும் சமானமான சம்பந்தத்தை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்த நாராயணனா இருக்கிறவன் தான் இங்க வந்திருக்கிறான்னு சொன்னீரே. ஆமா. அப்ப என்னதான் எந்த தைரியம் இருந்தா இவன் சத்ரு இவன் மித்திரன் சொல்றீங்க, இவன் விரோதி இவன் ஆசிரியத்தன் எப்படி சொல்றீங்க? அதுக்குதான் சொன்னா இல்ல இல்ல, விரோதி ஆசிரித்தன் அப்படின்றதெல்லாம் அவர்கள் பண்ற காரியத்தை வச்சு சொல்றதே ஒழிய பெருமாள்னு பாக்குறச்சே அவ எல்லாருக்கும் சமானமா தான் நடந்துப்பார். ஏதோ சில ஜீவாத்மாக்கள் இந்த பாவத்தோட இருக்கிறது, ஏதோ சில ஜீவாத்மாக்கள் அந்த பாவத்தோட நடக்கிறதுன்றத வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த சப்தங்கள் வழியா பெருமாளுக்கு எல்லாரும் சமானர்கள் தான். அதாவது எல்லாருக்கும் சமானமா திருவடி நீற்றவர் தான் அந்த பெருமாள். அந்த மாதிரி இருக்கிறாரே. அப்போ இந்த விரோதிகள் அப்படின்னு சொல்ற அவர்கள் அவர் அந்த விரோதிகளா இருந்தாலும் இந்த ஆசிரியர்களா இருந்தாலும் பெருமாளுக்கு தோற்கிறது, அவனுடைய குணங்களுக்கு தோத்து அவன் முன்னாடி வருதுன்றது சமானமா இருக்கிறது. யாருக்கும் அதுல வேறுபாடே கிடையாதுன்ற. விரோதிகள் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா சத்ரோ பிரக்யாத வீரஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி பஷ்யதா யுத்தலுப்தோகம் கிருத காப்புருஷஸ்துவயா அப்படின்னு ராவணனுடைய வார்த்தை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய, சத்ருக்களும் கொண்டாடும்படிக்கு இருக்கிற அவனுடைய வீரியம். ராவணன் கொண்டாடுறான் பெருமாளுடைய வைபவத்தை, பெருமாளுடைய அந்த வீரத்தை ராவணன் கொண்டாடுறான். ரஞ்சனீயஸ்ய விக்ரம, அவன் யுத்தம் பண்ற அழகு இருக்கிறத சாரதியை பார்த்து வெய்றான். ஏன்டா என்ன இந்த மாதிரி யுத்த பூமி இன்னும் தூரத்துக்கு அழைச்சும் போயிட்டேன், அந்த பிராணன் போச்சு முடிந்தாலும் அப்பேற்பட்ட வீரன் கையில போறதுன்ற ஒரு பெருமை எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆக்கி வச்சுட்டார் பெருமாள். அப்போ சத்ருக்கள் விரோதிகள் இருந்தா அவனுடைய அம்புக்கு தோத்து போயிடுவான், அவனுடைய வீரத்துக்கு தோத்து போயிடுவான். நாங்கள் ஆசிரித்தர்கள்னா உன்னுடைய கல்யாண குணங்களுக்கு தோத்து போயிடுவோம். இப்போதான் சொன்னோமே ஊற்றமுடையாய் பெரியாய்ன்னு, அந்த குணங்களை கேட்கறச்சே நமக்கு நெஞ்சு நிற்குமா? அப்ப நாம இந்த குணங்களுக்கு தோத்து போயிடுவோம், அவர்களும் சில குணங்களுக்கு தோத்து போயிடுவா. அப்ப இந்த தோத்து போறது குணங்களுக்கு தோக்கிறது அப்படின்றதுல ரெண்டு பேருக்கும் வாசி கிடையாது. விரோதிகளோ ஆசிரித்தர்களோ எல்லாரும் தோக்கிறவாதான். மாற்றார் உனக்கு வலை தொலைந்துன் வாசல் கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே. பின்வாங்காம உன்னுடைய திருவடியில வந்து விழுறா போலே நாமளும் வந்தோம் எம்பெருமானே. இந்த மாதிரி வந்திருக்கிறோம், எழுத கொடுக்க கூடாதா அப்படின்னா பெருமாள் பார்த்தாரா எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா போற்றியாம் வந்தோம். ஏதோ அவர்கள் போல சண்டை எடுத்துக்காக வந்தோம், தோத்து போயிட்டோம், வேற விதி இல்லை உன் காலில் விழுந்தோம்னு அந்த காக்காசுரன் போல வந்து விழல. என்ன எப்படி வந்து விழுந்தோம் அப்படின்னாக்கா பெரிய ஆழ்வாரை போலே வந்து விழுந்தோம். உன்னுடைய திருவடியில விழுறதுக்கு என்ன பிரயோஜனம்னா வேற கதி இல்ல, உன் திருவடியில விழுந்திருக்கேன், கர்மமேன்னு உன் திருவடியில விழுந்திருக்கேன் அப்படின்னு வந்து விழல. அப்பேற்பட்டவரையே ரட்சிச்சியே நாங்கள் எல்லாம் பெரியாழ்வாராட்டம் உன் திருவடியில விழுந்து போற்றியாம் வந்தவனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடுறதுக்காக வந்திருக்கோம், நமக்காக நீ எழுதுக்க மாட்டியா? போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து உன்னுடைய கீர்த்திமை எல்லாம் பாடி போயின்னு முன்னாடி பாடிருந்தாளே அந்த கீர்த்திமையில இப்ப பாடிண்டே வந்திருக்கோம். உன்னுடைய பெருமையெல்லாம் இப்ப பாடியிருக்கோம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனை அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாறிந்த சுடரே துயிலாய் மாத்தாவனுக்கு வலைதொலந்தன் மாசல்கள்
ஆத்தாது வந்து நடுபடியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து அப்படி இந்த பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமா அந்த கண்ணனுடைய கீர்த்தனங்கள் எல்லாம் பண்றார். இது மேல 22ஆம் பாட்டிலே அங்கன்மா ஞாலத்தரசர் அப்படின்ற இடத்துல அந்த எம்பெருமான் நிதானமா கண்ணை திறக்க போறார். அந்த வைபவங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத அடுத்த பாசுரம் அடுத்த நாள் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதைத்தாள் வாழியே, திருப்பாவை 30ம் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்வெள்ள வாழியே, திரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயிர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.